கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு இன்ட்ரோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ண மொபைலில் உட்காந்து எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. வழக்கம் போல இல்லாமல் இந்த தடவை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலான மூவிஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிஃப்ரெண்ட் கதையாக இருக்கும். ஒன்றுமே அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படத்தோட பேர் என்ன கேட்டிங்கன்னா குவைட் பிளேஸ் அப்படிங்கிற படம் தான். ஆக்சுவலாக அந்த படத்தில் மொத்தம் 3 பாட்டு இருக்குது. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தம் போடாமல் இருக்கணும். சத்தம் போட்டால் செத்து போயிடும். அதான் சின்ன கான்செப்ட் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ ஒரு சில கிரியேச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்கு வருது. ஸோ இந்த ஹீரோ ப்ளஸ் வந்து ஹீரோட ஃபேமிலி வந்து இதில் வந்து சர்வே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து போகிறாங்க. சின்ன ஒரு சவுண்ட் அப்படின்னா எப்படி கேட்டிங்கன்னா வந்து செருப்பு கூட போட்டு நடக்க மாட்டாங்க, சும்மா தான் நடப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சின்ன சவுண்டு போட்டாலும் வந்து கொன்னுட்டு போயிடும். அந்த அளவுக்கு வந்து அந்த கிரியேச்சர் இருக்கும் பயங்கரமா. இந்த படத்தில் ஹைலைட்டான ஒரு சீன் இருக்குங்க. சின்ன சவுண்டு போட்டாலும் ஏலியன் வந்து கொண்டு போயிடும், அந்த கிரியேச்சர் வந்து கொண்டு போயிடும். பட் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்க எப்படி குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற சீனை வந்து திக்கு பக்குங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா வந்து 2020 வந்து ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2024 வந்து குவைட் பிளேஸ் டே 1 அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 படம் நீங்கள் பார்த்துட்டு கூட இதை பார்க்கலாம், இதை பார்த்துட்டு கூட அதை பார்க்கலாம். ஏன்னா வந்து 2-3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும். நம்பர் 2 நம்ம பார்க்கக்கூடிய படம் பேட் பாக்ஸ் அப்படிங்கிற படம் தான். மிஸ்டீரியஸான கிரியேச்சர் இருக்குது. அதாவது பேய் அமானுஷம் வாங்கல அந்த மாதிரி ஒரு சில கிரியேச்சர்ஸ் இருக்குது. இதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களாம் செத்து போயிடறாங்க. இதில் வந்து ஹீரோட ஃபேமிலியும் பாதிக்கப்படுறாங்க. ஹீரோ வந்து செத்ததுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட 2 குழந்தைகளை கூட்டுக்கிட்டு கண்ணை ஃபோல்ட் பண்ணியே வந்து எப்படி தப்பிக்கிறாங்க, சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ஸ்டோரி. நம்மளாம் கண்ணை மூடிட்டு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. இவங்க வந்து படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து எங்கே பார்த்தாலும் அவங்க செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். யார் அந்த கிரியேச்சர் அப்படிங்கிறத ஒரு மிஸ்டரியாவே படம் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. மிஸ் பண்ணிடாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது படம் டோன்ட் பிரீத் அப்படிங்கிற படம் தான். 3 ஃப்ரெண்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்கு திருட போகிறாங்க. திருட போன இடத்துல வந்து ஒரு வயசான தாத்தா இருக்காரு. ஈஸியாக வந்து ஆட்டையை போட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஈஸியான தாத்தா இல்லை பயங்கரமான தாத்தா அப்படின்னு. கண்ணு தெரியாமல் இருக்காரு, ஈஸியாக ஆட்டையை போடலான்னு பார்த்துப்பாங்க. பட் உள்ளே போய் இவங்க 3 பேர் வந்து அந்த தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா என்னெல்லாம் அவங்களை வந்து பாடுபடுத்துறாங்க அப்படிங்கிறதான் இந்த படம். 3 பேரில் யாராவது ஒரு ஆள் வெளியே தப்பிச்சு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. அந்த தாத்தாவுக்கு வந்து இந்த வீட்டில் என்னென்னலாம் இருக்குது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த தாத்தாவுக்கு தெரியும். இதுதான் அந்த படத்தோட பிளஸ். இதை தாண்டி இந்த படத்துக்குள்ள இன்னொரு குட்டி கதை ஒன்று இருக்கும். ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி ஒன்று உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அது ரிவீல் பண்ற சீன்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல 2 பாட்டு இருக்கு. 2வது பாட்டும் கண்டினியூட்டியா வரும். ஸோ செகண்ட் பாட்டு பார்க்கறனா பாருங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பாட்டு அளவுக்கு செகண்ட் பாட்டு இருக்காது. கொஞ்சம் அங்கங்க வந்து ஒரு சீன் வந்து லாஜிக் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த படமும் சைலண்டான படம் தான். ஏன்னா சத்தம் போட்டால் தான் தாத்தா போட்டு தள்ளிடுவாரு. எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க. செம்ம த்ரில்லரான படம், கண்டிப்பா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4வது படம் மலிக்னன்ட் அப்படிங்கிற படம் தான். மேடிசன் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேடிசனை போட்டு அப்பப்போ வந்து தொல்லைப்படுத்திக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. இப்படி 2 பேருக்கு சண்டை நடக்கும்போது ஒரு தடவை வந்து மேடிசனை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாப்ல. கீழே விழுந்ததுல மேடிசனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தலையில வந்து லைட்டாக அடிபட்டுருது. அதுக்கப்புறம் ஒரு விஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேடிசனுக்கு அந்த விஷன் வந்தோன்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து கொல்லப்படுற மாதிரி ஒரு விஷன் ஒன்று வந்தோடனே முழிச்சு பார்க்குறாங்க, உயிரோட இருக்காப்ல. அடுத்த நாள் பார்த்தா செத்து போயிடறாப்ல. இப்படி ஒவ்வொரு விஷன் வரும்போது ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கதையாக வந்து அவங்க ரிவீல் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க பாருங்க, பயங்கரமாக இருக்கும். நான்லாம் எந்த ஒரு படத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து நான் எந்த எதிர்பார்த்ததும் கிடையாது, இப்படி ஒன்று பார்த்ததும் கிடையாது. அந்த ட்விஸ்ட்டுக்காண்டி நீங்கள் வந்து இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம பார்க்கலாம். நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் படத்துக்குள்ள இருக்கும். போக ஒன்றுனா ரிவீல் பண்ண சூப்பராக இருக்கும். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்பீங்க இந்த படத்தை. மிஸ் பண்ணிடாம பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய படம் அந்த மார்ட்டியன் அப்படிங்கிற படம் தான். ஒட்டுமொத்த மார்ஸ்லேயே வந்து ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும், சர்வே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா அந்த படம். ஒரு க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிறாரு, செத்துட்டாருன்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிரோடு இருக்காரு. ஸோ ஒட்டுமொத்த மார்ஸ்லேயுமே அவர் ஒரு ஆள் தான் உயிரோடு இருக்காரு. ஸோ அவர் எப்படி திருப்பி பூமிக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறதான் ஸ்டோரி. மனுஷன் மார்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஒரு ஆளை வச்சு தான் வந்து அந்த ஸ்டோரி நடக்கும். அங்கே தனியாக என்னெல்லாம் பண்ணுறாரு, எப்படிலாம் சர்வே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. திருப்பி அவரை பூமி கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடத்திருக்கும். அதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த இன்ட்ரோ பற்றி சொல்லிட்டு போயிருங்க மறக்காம கமெண்ட்டில். See you, tata.